தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் முதல்வர் அவர்கள். 110 விதியின் கீழ் பால் உற்பத்தியாளர்களுக்கு விலை வரும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் எல்லோரும் டிவி முன்னால் உட்கார்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் அவர் அறிவித்ததோ 35, 3, 38 ரூபாய். ஆனால் அவர் சொல்லியதோ 38 ரூபாயிலிருந்து 3 ரூபாயை உயர்த்தி 41 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே 35 ரூபாய் எங்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கூடுதலாக ஊக்கத்தொகையாக ஒரு 3 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அதையும் சேர்த்து இவர் 41 ரூபாய் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகவே இருக்கிறது. உள்ளபடியே பணம் 1 லிட்டருக்கு எவ்வளோ வைத்திருக்காங்கன்னா 3 ரூபா தான். இதிலேயே 55 கோடி ரூபாய் ஒரு மாதம் செலவாகுது என்று சொல்லுகின்றார்கள். நான் இந்த முதலமைச்சரை மக்களை பார்த்து கேட்கின்றேன், இன்றைக்கு 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்கெல்லாம் சைக்கிளில் போய் தொகுதி சுத்த முடியாது, பைக்கில் போய் சுத்த முடியாது. அதனால கார் அவசியம் வேணும். அவர்களுக்கு சம்பளம் இல்லாத மக்கள் சேவை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏன்னா அவர்களை எல்லாம் குறை சொல்ல முடியாது, கொடுக்கலாம். அதற்கு உண்டான செலவு எவ்வளவு? இது யாருடைய பணம்? மக்களுடைய பணம். மக்களுடைய பணத்தை இப்படி வீணடிப்பதற்கு தான் ஒரு அரசா? சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த விவசாயிகள் 3 வேளையும் உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்குற ஒரு விவசாயி கஷ்டத்தில் இருக்கிறான். யார் காரோடு இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த விவசாயியாவது போய் கேளுங்க, உங்களுக்கு காரு பங்களா இருக்குதான்னு. இல்லை, எல்லாம் ஓட்ட சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏதோ இந்த டிவிஎஸ் 50 வந்ததுனால ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பால் வேறு வழியில் எங்களுக்கு ஒரு வருமானம் வந்து கொண்டு இருக்க, சந்தை செலவுக்காவது வருதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதுலேயும் ஒரு பெரிய இடி. எல்லோரும் ஆவினை விட்டு வெளியே செல்வதற்கு உண்டான வேலைகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் கூட்டுறவு அமைப்பு என்று ஒன்று இருந்ததாகவே மக்கள் எண்ணுவதற்கு சிரமமாக இருக்கிறது. எனவே அரசு இதனை பரிசீலித்து, உங்களுடைய ஆட்சியும் திறமையும் நாங்கள் குறைவாக மதிப்பிடவில்லை, அதே சமயத்தில் வேறு விவசாயிகளை எங்களை ஏமாற்றாதீர்கள் என்று சொல்லி, விவசாய கடனும் பாருங்கள் 3 தடவை அறிவித்தார். 3 தடவையும் 75,000க்கு 50, 25. இப்போவும் அதே தான் அறிவிக்கிறாரு. இது என்ன நிலைன்னு எனக்கு தெரியல. இது அதிகாரிகள் சரியான தகவலை கொடுக்கவில்லை என்ற ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்து பால் விலையும் கடன் தள்ளுபடியும் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் நாங்கள் விவசாயத்தை முழுமையாக நிறுத்திவிடுவோம். அதே சமயத்தில் பால் உற்பத்தியும் நிறுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இல்லை, இப்போ ஆவின் கூட்டுறவுல தீவனம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 1 கிலோ 25 ரூபாய். இதற்கு முன்னாடி கிலோ 18 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் விலையேறி போச்சு. விளையாடினாலும் பரவாயில்ல, அதுவும் முழுசாக கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா தீவனமும் தட்டுப்பாடு. இன்னொன்று, தனியார் நிறுவனங்கள் 1 கிலோ தீவனத்தை 30 ரூபாய்க்கு கொடுக்கின்றார்கள். வேறு வழி இல்லாமல் இங்கே கிடைக்காத தீவனத்தை தனியாரிடம் 30 ரூபாய் கொடுத்து கொள்முதல் செய்து கொண்டு இருக்கின்றோம். அதிலும் எங்களுக்கு நஷ்டம். இன்னொன்று, வறட்சி. இதனால் பசுந்தீவனம் தட்டுப்பாடு பெரிய அளவில் இருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறை வந்துவிடுமோ என்ற ஒரு பயமும் இருக்கிறது. காவிரி அதோ வருது இதோ வருது, நாங்கள் அதுவும் திறக்கிறவாறு தெரியல. எனவே இந்த விவசாயிகளை வஞ்சிக்கின்ற நிலை நீடித்தால் வருங்காலத்தில் உணவு பஞ்சத்தை இந்த அரசு எதிர்கொள்ள நேரிடும் என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். ஆமாம் ஆமாம், ஏங்க இருக்கிறவங்களே இப்போ வெளியே போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. 3 ரூபாய்க்குலாம் எங்களுக்கு கட்டுப்படியாவது, தனியார் 45 ரூபா கொடுக்குறாங்க, நாங்கள் அங்கே போயிடுறேன்னு சொல்கிறாங்க. இதை காப்பாற்ற வேண்டிய அரசு இன்றைக்கி தனியாருக்கு போகக்கூடிய உறுப்பினர்களை நிறுத்துவதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கவில்லை. இதை பாருங்கள், அடுத்த 2 நாட்களிலே இதனுடைய பலன் உங்களுக்கு தெரியும்.
நிச்சயமாக வெளியே போயிடுவாங்க. கூட்டுறவை காப்பாற்றணும்னு நினச்சாங்கன்னா அந்த கூட்டுறவு இயக்கத்தை எங்கள் கையில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் விலையும் நிர்ணயிக்க வேண்டியதில்லை, எதையும் நிர்ணயிக்க வேண்டியதில்லை. நாங்கள் அதை அமுலுக்கு சரிசமமாக நடத்துவதற்கு உண்டான திராணியும் தெம்பும் எங்களிடத்திலே இருக்குது. ஆனால் அந்த அரசு விட்டு கொடுப்பதற்கு மனமில்லை. தனியாருக்கு லாபம். ஆவின் அழிந்து விட்டால் தனியார் இன்றைக்கு 45 ரூபாய் விலை கொடுப்பவர்கள் ஆவின் இல்லை என்று சொன்னால் 25 ரூபாய்க்கு மேல் விலை கொடுக்க மாட்டார்கள். அதுதான் என்ன புரியல. அரசு தனியாரை ஊக்குவிக்கும் விதமாக தான் இந்த நடவடிக்கை இருக்குமா என்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே எங்களுக்கு கொடுக்க வேண்டியது 1 லிட்டருக்கு 35 ரூபா. அது சார்ட்டில் எல்லாத்துக்கும் போட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஃபேட் எஸ்என்எஃப் விகிதாச்சார அடிப்படையில். அது இல்லாமல் முந்தைய அரசு ஊக்கத்தொகையாக நாங்கள் விலை கேட்கின்ற பொழுது ஊக்கத்தொகை மட்டும் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். லிட்டருக்கு 3 ரூபா. விலை ஏற்றத்திற்கு பதிலாக இந்த ஊக்கத்தொகையை எப்போ வேணாலும் நிறுத்திக்கலாம்ல. விலை கொடுத்துட்டாங்கன்னா குறைக்க முடியாது இல்ல. ஊக்கத்தொகை இந்த விலை உயர்வு வராது இல்ல. அதுதான் வருமா வராதாங்கிறது அரசு முடிவெடுக்கணும். விலை ஏற்றத்திற்கு பதிலாக இந்த ஊக்கத்தொகையை எப்போ வேணாலும் நிறுத்திக்கலாம்ல. விலை கொடுத்துட்டாங்கன்னா குறைக்க முடியாது இல்ல. ஊக்கத்தொகை இந்த விலை உயர்வு வராது இல்ல. அதுதான் வருமா வராதாங்கிறது அரசு முடிவெடுக்கணும். இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு தரமான தீவனம் கொடுத்தாதானே பாலுக்கு எஸ்என்எஃப் வரும். தரமான தீவனம் கிடைக்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தரமான தீவனங்கள் கிடைக்குதா? அது கிடைச்சாதானே அந்த எஸ்என்எஃப் தான் அதிகம். அதாவது தரமான தீவனம் மட்டும் இல்லை, அடர் உள்ள தீவனங்கள் அது எடுக்கின்ற அளவுக்கு கொடுத்தால்தான் நமக்கு தேவையான அந்த எஸ்என்எஃப் ஃபேட்டு எல்லாம் வரும். இல்லைன்னா ரொம்ப இப்போவே பாருங்களேன், இந்த வறட்சி வந்ததுலேருந்து எங்களுக்கு சராசரியாக 35 ரூபாய் அறிவித்திருந்தாலும் இங்கே கிடைக்க வேண்டிய தொகை வெறும் 31 ரூபா தான். அதுக்கு மேலே ஏறல. 31, இந்த ஊக்கத்தொகை ஒரு 3, 34 ரூபா தான் கிடைக்குது. அதே நட்டம் தானே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தனியார் இப்போ எங்களுக்கு சராசரி எந்த சங்கத்தில் எடுத்தீங்கன்னாலும் 32 ரூபாய் 31 ரூபா தான் கிடைக்குது. ஆமாம், விகிதாச்சாரி 3 ரூபா அவ்வளோதான். 35 ரூபா முழுசாக வாங்கறது இல்லை. நேற்று ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தீங்க, 24ஆம் தேதி முதல்ல பால் நிறுத்தும் போராட்டம் அறிவிச்சிருந்தீங்க. அது என்ன, அந்த அறிவிப்பு அப்படியே தொடருதா இல்லை அது மறுபரிசீலனை செய்வீங்க? ஏன்னா இது இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அது அந்த போராட்டம் தொடருமா? அந்த போராட்டம் இல்லை, போராட்டம் தொடரும். ஏன்னா இந்த விலை கட்டுப்படி ஆகலைங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. போராட்டம் தொடரும். 24ஆம் தேதி பால் நிறுத்த போராட்டம் தொடரும்.